பண்றாங்க அப்படின்னா அது எதுக்காக பண்றாங்க, ஒரு இடத்த செல் பண்றாங்க அப்படின்னா அது எதுக்காக பண்றாங்க. ஓகேங்களா, இதை சப்ளை அண்ட் டிமாண்ட் அந்த ஒரு நேம்லயே சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா புல் பேக், இம்பேலன்ஸ், ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். இதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஜோனுக்குள்ள நம்ம போய் எடுக்கணும். ஓகேங்களா, எல்லா இடத்தையும் நம்ம மார்க்கெட்ல இருக்குதுன்றதுனால நம்மளால போய் அங்க பிளே பண்ற முடியாது. ஓகேங்களா, சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் அதை பண்ணணும். அதுக்கு நமக்கு மெயினா என்ன தேவை, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான், அவனுடைய நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது ஒரு லாஜிக்கா புரியணுன்றதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லாஜிக் ரீசன்ஸை நான் சொல்லி புரிய வச்சேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல எந்த மாதிரி அதை பண்ணணும்ன்றத சொல்றேன். கேட்க மாட்டேங்குது சார், வாய்ஸ் கேட்கலீங்களா? ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ், ஐ மீன் கிளாஸ் முடிஞ்சிட்டு பிறகு ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நான் இதை ஒன் பை ஒன்னா கிளியர் பண்றேன், நீங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் ரீசன்ஸ் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் பாருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் இதெல்லாம் என்னன்ட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புல் பேக்ஸ் இல்லையா. மார்க்கெட்டு இந்த மாதிரி புல் பேக்ஸ் கொடுத்து கொடுத்து போயிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா பிரைஸ் ஒரு ரேஞ்சில இருந்து ஒரு ரேஞ்சுக்கு அவன் என்ன பண்றான், பிரைஸை கொண்டு போயிட்டு இருக்கான் இல்லைங்களா. மியூட்ல போட்டுக்கோங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நான் மட்டும் பேச. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி புல் பேக்ஸ் கொடுத்து கொடுத்து போறேன். சார் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரியலீங்களா? ஸ்கிரீன் எல்லாம் தெரியுது. தெரியுது ப்ரோ, தெரியுது மேம். நீங்க அகைன் ஒரு வாட்டி வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. சோ எல்லாருக்கும் தெரியுதுல்ல? வாய்ஸ்ல கேக்குதுல? கிளியரா இருக்கா? ஓகே ஓகே சரி ஓகே. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க, ஏதாவது டவுட் இருக்கு நான் மட்டும் கேளுங்க. ஓகேங்களா, ஃபைனலா பாத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான லாஜிக் ரீசன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டை புல் பேக் கொடுத்து கொடுத்து போயிட்டு இருக்கான். இந்த ரீசன் புல் பேக் அவன் எடுக்கிறான் அப்படின்னா எதனால எடுக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன, இது நம்ம வந்து என்னன்னு பாத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. மார்க்கெட்ல இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போதைக்கு நான் அந்த இன்டியூஸ்மெண்ட் எல்லாம் போட விரும்பல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக லிக்விடிட்டி சிம்பிள் போடுறேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்க இன்டியூஸ்மெண்ட்ன்றது என்ன, அது ஒரு லிக்விடிட்டி தான் இல்லைங்களா. மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுத்து கொடுத்து போறான் அப்படின்னா அடுத்து அவன் இந்த மாதிரி ஒரு சடனா ஒரு லோ உடைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ராப்புக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, லைட்டா இறக்குற மாதிரி இறக்கி மார்க்கெட்ல இங்க இருக்கிற ஐ மீன் இங்க ஒரு பை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்டாப் லாசஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு செல் போட்டிருப்பான். அதனாலதான் மார்க்கெட்டு கீழே உடையுது. ஓகேங்களா, இப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக சொல்றேன். நாம ஒரு இடத்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ண போறீங்க, ஐ மீன் ஒரு ஹையர் ஐயா இருக்கட்டும் இல்ல ஹையர் லோ இல்ல அப்படின்னா ஒரு லோவர் ஹை லோவர் லோ அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ண போறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஒரு இடத்த எங்க இன்ஸ்டிடியூஷன் அவங்க ஒரு ஸ்டாப் பண்றாங்களோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் லோவா மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்ல இந்த லோவை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல்லா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லயே புல் பேக் கொடுத்து கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ சடனா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டியை கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இங்க என்ன பண்றாங்க, ஒரு செல்லிங்க போடுறாங்க. ஓகேங்களா, இங்க ஒரு செல்லிங்க போட்டதுனாலதான் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டை கீழே வந்து உடைச்சிருக்கான் இல்லையா. சோ இங்க ஒரு செல்லிங்க அவங்க போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க, கீழே வந்து இந்த ஸ்டாப் பண்ண எடுக்கணும்ன்றதுனால. இங்க வந்து லிக்விடிட்டி இருக்கு, இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இங்க வந்து அவங்களுடைய பொசிஷன் ஐ மீன் செல் பொசிஷனை ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா, இதை தான் நம்ம சப்ளை என்று சொல்றோம். ஓகேங்களா, செல்லர்ஸ் வந்ததுனால இப்போ இங்க செல் பண்ணிருக்காங்கன்றப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க இல்லையா. செல்லிங் நடந்திருக்கு, கீழே என்ன பண்ணிருக்காங்க, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிக்விடிட்டி எதுக்காக கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல இன்னும் ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளால அதை எக்ஸாக்டா சொல்ற முடியாது. ஓகேங்களா, இதை எடுக்கிறான் அப்படின்னா மேலதான் போவான்ட்டு. ஓகேங்களா, ஆனா மோஸ்டா இந்த மாதிரி தான் நடக்கும். அவன் ஒரு இடத்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்றான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லிக்விடிட்டி அவன் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இந்த லோ ஹைய போய் மேல உடைப்பான். ஓகேங்களா, இதை உடைக்கிறான் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, எதனால இதை உடைக்கணும். ஓகேங்களா, இதை உடைச்சான் அப்படின்னா எதனால இதை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா எடுக்கணும்ன்றது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு இடத்த மார்க்கெட் ஸ்டாப் பண்ற இடங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், ஹை அண்ட் லோவா மார்க் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகேங்களா, இப்ப ரீசன் லாஜிக் ரீசனா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா புல் பேக் கொடுத்து கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ சடனா இந்த கீழே இருக்கிற இந்த ரீசன்ட் புல் பேக்ல இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பங்க என்ன பண்றாங்க,
அவங்களுடைய செல்லிங் பொசிஷனை ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா? செல்லிங் பண்றாங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சப்ளை வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஐ மீன் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இந்த செல் பண்றாங்க. மார்க்கெட்டே கீழே வந்து இந்த லிக்விடிட்டியும் கால் பண்றான். ஓகேவா? என்ன பண்றாங்க, கீழே வந்து இந்த லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்றாங்க. அகைன் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்ல இங்க ஒரு பையிங் பொசிஷனை பண்ணிருக்காங்க. இததான் நம்ம டிமாண்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இத வந்து பையர்ஸ் என்ன பண்றாங்க, இங்க லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டு அகைன் இங்க பையர்ஸ் வந்து இங்க ஒரு பையிங்க போட்டதுனால தான் என்ன இருக்கு, மார்க்கெட்டு மேல போயிருக்கு இல்லையா? இப்போ இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க ஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மார்க்கெட்ல எந்த ஒரு இடத்த ஐ மீன் இப்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறத விட யாரு அதிகமா காட்டுறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ இங்க ஒரு செல்லிங் போட்டாங்க. ஓகேங்களா? செல்லிங் போட்டு கீழே இருக்கிற இந்த லிக்விடிட்டி கால் பண்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க, செல்லிங்க கொண்டு வந்தாங்க. அகைன் என்ன ஆயிடுச்சு, பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டு ஏற்கனவே செல் பண்ண ஜோனை தாண்டி என்ன பண்ணிருக்காங்க, உடைச்சு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், மார்க்கெட்ல வந்து ஏற்கனவே செல் பண்ண ஐ மீன் செல்லர்ஸ் வந்த இடம் இந்த இடம். ஓகேங்களா? செல்லர்ஸை தாண்டி இங்க பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய டிமாண்டை காட்டியிருக்காங்க. அப்போ செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, இங்க டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை உடைச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் இங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது. இதை மீன் பண்ணி தான் மார்க்கெட்டை அடுத்து அப் சைட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றதை மீன் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரக்சரா மார்க் பண்றோம். ஓகேங்களா? லாஜிக்கா உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். ஓகேவா? இது ஈஸியா தான். ஓகேங்களா? மார்க்கெட்ல ஒரு இடத்த அவங்க செல் அண்ட் பை பண்றாங்க அப்படின்னா அது எதுக்காக பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு செல்லிங் பண்ணாங்க இந்த லிக்விடிட்டி கால் பண்றதுக்காக. அகைன் என்ன ஆயிட்டாங்க, பையர்ஸ் கையில கண்ட்ரோல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பையிங் பொசிஷனை ஓபன் பண்ணி இங்க ஏற்கனவே செல் பண்ண ஐ மீன் செல்லர்ஸை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மேல உடச்சு க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இங்க செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்றது தெரியணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நான் டெக்னிக்கல்ல காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல நார்மலா இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்து போயிட்டு இருப்போம் இல்லையா? சோ மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி புல் பேக் கொடுத்து போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறவன் இந்த ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறான் அப்படின்னா இது என்னன்றது தெரியும் உங்களுக்கு இல்லையா? இது வந்து இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா செல் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த செல்லிங் நடந்த அந்த இடத்த தான் நம்ம ஹையர் ஹை அப்படின்றத மார்க் பண்றோம். ஓகேவா? சோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து ஹையர் ஹை. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு செல்லிங் போட்டிருக்காங்க, அதனாலதான் பிரைஸ் என்ன ஆயிருக்கு, கீழே வந்து இந்த ரீசன்ட் புல் பேக்கை எடுத்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். ஓகேவா? லிக்விடிட்டி கால் பண்ணிருக்கான். இப்போ மார்க்கெட்ல அகைன் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருந்து மேல ஏறி அகைன் இதை உடைப்பான். ஓகேவா? இதை உடைக்கிறான் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே செல் பண்ண இடம் இந்த இடம், ஐ மீன் செல்லர்ஸ் வந்த இடம் இந்த இடம். அதை தாண்டி இங்க என்ன பண்ணிருக்காங்க, பையர்ஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்து பை பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த செல்லிங்கை தாண்டி மார்க்கெட்டு மேல உடச்சு க்ளோஸ் வச்சிருக்கான். பிஓஎஸ்க்கு மஸ்டா க்ளோஸ் இருக்கணும். ஓகேங்களா? இங்க க்ளோஸ் வச்சா மட்டும்தான் செல்லர்ஸை விட பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் நடக்குது அப்படின்னா இதை தான் நம்ம என்ன எடுக்கிறோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை போட்டு மீன் பண்றோம். ஓகேங்களா? இதை மஸ்டா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரியல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா கீழே கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, பை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு லோல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பை பண்ணிருப்பாங்க. அதுக்கு காரணமான லோ இதுதான். ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு ஹையர் லோ. ஓகேவா? ஹையர் லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அகைன் மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னா அகைன் நமக்கு என்ன தெரியும், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ மார்க்கெட் அகைன் போயிட்டே இருக்கிறான். அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேல வந்து செல் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அப்போ இது வந்து நமக்கு ஹையர் ஹை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து நமக்கு ஹையர் ஹை. அகைன் மார்க்கெட்டு இந்த ஹையர் ஹையை போய் மேல உடைச்சு க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான லோ இதுதான் அந்த லோ. ஓகேவா? சோ அதுதான் நமக்கு ஹையர் லோ. ஓகே,
ப்ரோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்கிறானே ப்ரோ, சடனா என்ன பண்ணுவான் அப்படின்னா மார்க்கெட்ல நல்லா தான் போயிட்டு இருப்பான், இன்டியூஸ்மெண்ட் எடுப்பான், அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும், நீங்க திருப்பி இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுவீங்க, அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறவன் போய்கிட்டே இருக்க மாட்டான். ஓகேங்களா? கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் திருப்பியும் நடக்கும். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுக்கும், நீங்க இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணுவீங்க, அகைன் மேல ஒரு ஹையர் ஏ கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஹையர் ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணாது அப்படின்னா லைட்டா இங்க இருந்து ஏத்துற மாதிரி ஏற்றி மேல போயிட்டு என்ன பண்ண மாட்டான், இதை உடைக்க மாட்டான். ஓகேங்களா? இங்க இருந்து அகைன் கீழே வந்து இந்த ரீசன் ஹையர் லோவை உடைப்பான். ஓகேவா? இந்த மாதிரி உடைக்கிறான் அப்படின்னா இதுதான் நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? எதனால இதை நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ லாஜிக் ரீசன் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் கடைசியா பை பண்ண இடம் எந்த இடம்? இங்க தானே பை பண்ணாங்க. கடைசியா அவங்க என்ன பண்ணாங்க, இங்க ஒரு பையிங் போட்டாங்க, அதனாலதான் மேல இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு பிறகு இங்க ஒரு செல்லிங்க போட்டாங்க, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்து கடைசியா பை பண்ண அந்த ஜோனையே உடைச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த கடைசியா இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண அந்த ஜோனையே உடைக்கிறப்போ நமக்கு என்ன தெரியுது, இங்க ஏற்கனவே பை பண்ண இடம் இந்த இடம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன், பையர்ஸ் வந்த இடம் இது இல்லையா? அதை தாண்டி இங்க என்ன பண்ணிருக்காங்க, செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து செல் பண்ணதுனாலதான் இங்க உடச்சு க்ளோஸ் வைக்கிறாங்க. இங்க உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இவ்வளவு நேரம் பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தான், இப்போ செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து இங்க ரீசன் ஹையர் லோ உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ இங்க செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல வந்துட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஏற்கனவே கடைசியா அவங்க பை பண்ண இடம் இந்த இடம். ஓகேவா? அதை தாண்டி இங்க என்ன பண்ணிட்டாங்க, செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து இங்க செல் போட்டதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, கீழே உடச்சு க்ளோஸ் வச்சிருக்கான். அப்போ இதுதான் ரியல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு ப்ரோ, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம், அவன் இங்க என்ன பண்ணிருக்கானா ட்ரெண்ட் மாத்திட்டான். ஓகேங்களா? இப்ப ட்ரெண்ட் மாத்திட்ட பிறகு இந்த ஹை வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா லோவர் ஹை. ஓகேங்களா? இது வந்து நமக்கு லோவர் ஹை. எதனால மார்க்கெட் இவ்வளவு நேரம் ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு, ஆனா ஏற்கனவே அவங்க பை போட்ட அந்த ஜோனை தாண்டி இப்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல் வந்து இங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க கடைசியா செல் பண்ண இடம் இந்த இடம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு லோவர் ஹை. ஓகேவா? இப்போ அகைன் நம்ம செல் பண்ணலாம். எப்ப செல் பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? எப்பயுமே ஒரு ஸ்டாப் பண்ண நடக்காத, ஐ மீன் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்க என்டர் ஆகணும். ஓகேங்களா? நம்மளுடைய எஸ்எம்சியோட மெயின் ரூல் அது மட்டும்தான். ஓகேவா? ஒண்ணு அங்க ஸ்டாப் பண்ணி ஏற்கனவே நடந்திருக்கணும், இல்ல நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கட்டும். இப்போ ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா கீழே கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, செல் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஐ மீன் பை பண்ணிருப்பாங்க. இங்க பை பண்ணதுனாலதான் என்ன இருக்கு, மார்க்கெட்ல இங்க வந்து இந்த ஹையை உடைச்சிருக்கான். அப்போ இந்த லோ வந்து நம்ம என்ன லோவா எடுக்கணும் அப்படின்னா லோவர் லோ. ஓகேவா? இது வந்து நமக்கு லோவர் லோ. ஓகேங்களா? இங்க ஒரு பை பண்ணாங்க, மார்க்கெட் எது வரைக்கும் பை பண்றாங்க, இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு அகைன் மார்க்கெட்ல என்ன ஆகலாம் அப்படின்னா லைட்டா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ டேப் பண்ணிட்டு இருக்கணும், அகைன் இங்க இருந்து விழுந்து இந்த லோவர் லோவை உடைச்சு க்ளோஸ் வைப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி உடைச்சு க்ளோஸ் வைக்கிறான்றப்போ நமக்கு என்ன தெரியுது, இங்க வந்து ஏற்கனவே பை பண்ண இடம் இந்த இடம் இல்லையா? இன்ஸ்டிடியூஷன் கடைசியா பை பண்ணாங்க, இங்க பை பண்ணி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு எது வரைக்கும் பை பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் தான் பை பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் அகைன் இங்க செல்லர்ஸ் வந்து அங்க இருந்து கண்ட்ரோல் போட்டு இங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழே அதையும் உடைச்சிட்டாங்க. ஏற்கனவே பை பண்ண இடத்த தாண்டி இங்க உடைச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்னும் செல்லர்ஸ் ஐ மீன் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா? இதைதான் மீன் பண்ணி நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத போடுறோம். ஓகேவா? இதுக்கு காரணமான ஹை வந்து எது, இதுதான் இல்லையா? ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் கடைசியா செல்லிங் போட்டது எந்த இடம், இந்த இடம் தான். சோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இது வந்து ஹையர் லோ. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் எடுக்காத வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஸோ அகைன் இங்க ஒரு பை போட்டிருக்காங்க, இதை தான் நம்ம லோவர் லோ அப்படின்றத எடுக்கிறோம் இல்லையா? நம்ம ரூல் படி இது வந்து இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் நடந்துருச்சு, அதுக்கு காரணமான லோ வந்து இங்க இருக்கு, அது வந்து நமக்கு லோவர் லோ இல்லையா? லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அகைன் மார்க்கெட்ல மேல இருந்து போலாம், இல்ல அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே கூட என்ன ஆகலாம், மார்க்கெட்ல
அகைன் இதை உடைக்கலாம். ஓகேங்களா? இது அகைன் உடைக்கிறப்போ நமக்கு என்ன தெரியும்? அகைன் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்றது தெரியுது. ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா இன்னும் ஒரு மெயின் ரீசன் என்ன? ஏற்கனவே பை பண்ண இடம் இந்த இடம், அதை தாண்டி செல்லர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உடச்சு க்ளோஸ் வைக்கிறாங்க. சோ இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்கன்றத தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அதுக்கு காரணமான ஹை எது? இதுதான் அந்த ஹை இல்லையா? இது வந்து என்ன ஹை அப்படின்னா லோவர் ஹை. ஓகேவா? இது வந்து லோவர் ஹை நமக்கு. சோ அகைன் மார்க்கெட்ல நாம எப்ப பை பண்ணலாம், ஐ மீன் எப்ப செல் பண்ணலாம்? ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இன்டியூஸ்மெண்ட் அகைன் எடுக்கிறாங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு கீழே என்ன பண்ணுவீங்க? ஒரு லோவை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது என்ன லோ அப்படின்னா லோவர் லோ. ஓகேங்களா? ஸோ அதே மார்க் பண்ணிடுறேன். லோவர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா மார்க்கெட்டு இந்த டைம் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா கீழே வராம லைட்டா இறங்குற மாதிரி இறங்கிட்டு கூட மேல போயிட்டு இந்த லோவர் ஹையை உடைப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி உடைக்கிறாங்க அப்படின்னா இது என்னன்னா இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் கடைசியா செல் பண்ண இடம் இந்த இடம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இங்க பையர்ஸ் இங்க வந்து ஒரு பையிங்க போட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை தாண்டி உடச்சு க்ளோஸ் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? க்ளோஸ் வந்து மஸ்ட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் சிஹெச்சுக்கும் என்ன இருக்கணும்? மஸ்டா க்ளோஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது வேலிடா நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க க்ளோஸ் வச்சிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியுது? செல்லர்ஸை விட பையர்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த லோர்ல வந்து எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஹையர் லோவா மாறிடும். ஓகேவா? இப்போ மார்க்கெட்ல அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுப்பான். அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணிட்ட பிறகு மேல வந்து ஒரு ஹையர் ஐய கன்ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா? மார்க்கெட்டை அகைன் மேல போய் இதை உடச்சு க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா இது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நம்ம அப்படியே இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? கண்டினியூ பண்ணிட்டே போப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இது புரியுது அப்படின்னு சொல்லுங்க. புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. சோ எல்லாருக்கும் புரியுதா? நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் நெக்ஸ்ட். ஓகே ஓகே. சோ மியூட்ல போட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ கோல்டுல கூட காட்டுறேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப லோ டைம் ஃப்ரேம் வராதீங்க. அது கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னொரு பெரிய டவுட் இருக்கும் எல்லாருக்கும். ப்ரோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் பண்ண ப்ரோ, எங்க இருந்து தான் ப்ரோ நான் வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இங்க இருந்து மார்க்கெட் ஏறி இருக்கான், இங்க இருந்து என்ன பண்ணிருக்கான்? இறங்கி இருக்கான். அகைன் இங்க இருந்து மேல ஏறி இருக்கான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? இப்ப இந்த ஹை எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த லோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அதை எடுத்து சூஸ் பண்ணி அப்படியே அங்க இருந்து ஒரு 2 ஸ்ட்ரக்சர் ஐ மீன் நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? சோ நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஹை எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை எடுக்கிறேன். மார்க்கெட்டு இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஃபுல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கா, அங்க ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கான். ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு லோ அடிதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா கூட வச்சுக்கிறேன். கட் பண்ணிடுறேன் இதுல இருந்து. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டு ஃபுல்லா இதுல வந்துட்டு இருக்கு. அகைன் கீழே உடைச்சிருக்கு. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்படியும் பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. நான் அடுத்து செல் பண்ண போறேன். எப்போ வந்து செல் பண்ணுவேன்? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? இதுல எது இன்டியூஸ்மெண்ட்? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் இதான் இல்லையா? இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா தான் நான் அடுத்து செல் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டான்? இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான். அப்போ கீழே என்ன பண்ணிருக்காங்க? பை பண்ணிருக்காங்க. அந்த லோ தான் நம்ம என்னவா மார்க் பண்ணோம்? லோவர் லோ அப்படின்றத மார்க் பண்ணோம் இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம இப்ப டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லோவர் லோ. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாருங்க. உடச்சு இதை வந்து க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மாறும். மார்க்கெட் அகைன் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கீழே வந்து உடச்சு க்ளோஸ் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? க்ளோஸ்ன்றது ரொம்ப முக்கியம். க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்னும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கான காரணம் எது?
கரெக்டா இந்த ஹை. ஓகேங்களா? இது என்ன ஹை? இது நமக்கு இது லோயர் ஹை. இது வந்து லோவர் ஹை. ஓகேவா? ஓகே. சோ லோவர் ஹை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செல் பண்ணோம். எப்ப செல் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மென்ட் நடக்கும். ஓகேவா? இன்டியூஸ்மென்ட் எடுத்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்? அடுத்து செல் பண்ணோம். ஓகேவா? சோ இதுல ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் எங்க இருக்கு? இதான் இன்டியூஸ்மென்ட். ஓகேவா? சோ இந்த இன்டியூஸ்மென்ட் எடுக்கணும். மார்க்கெட் என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க என்ன பண்ணிட்டான்? அகைன் ஒரு புல் பேக் கொடுத்துட்டான். அப்ப இன்டியூஸ்மென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ரீசன்ட் புல் பேக். சோ இப்போ அடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும். நமக்கு இந்த ரீசன்ட் புல் பேக் எடுக்கணும். ஓகேவா? இப்போ ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் எடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த இன்டியூஸ்மென்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கீழே என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு பை பண்ணிருப்பாங்க. இதை தான் நம்ம மீன் பண்ணி என்னவா போடுறோம்? லோவர் லோ அப்படின்றத மீன் பண்றோம். ஓகேவா? இது வந்து நமக்கு லோவர் லோ. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு இதை உடச்சு க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நமக்கு என்ன வேணும்? மஸ்டா க்ளோஸ் இருக்கணும். ஓகேவா? எங்க க்ளோஸ் பண்ணிருக்கான்? இங்க தான் க்ளோஸ் பண்ணிருக்கான். சோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அதுக்கு காரணமான ஹை எது? எங்க இருந்து அவன் செல் போட்டிருக்கான்? அங்க இருந்து செல் போட்டிருக்கான். ஓகேவா? அப்போ இந்த ஹை வந்து என்ன ஹையா வரும் நமக்கு? லோவர் ஹை. லோவர் ஹையா வரும். ஓகேவா? ப்ராப்பரா பாத்தீங்கன்னா நம்ம ரூல் படி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பை பண்ணுவீங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் நீங்க செல் பண்ணணும் அப்படின்னா எப்ப செல் பண்ணுவோம்? ஒரு இன்டியூஸ்மென்ட் நடக்கணும். இதுல ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் இங்க இருக்கு. ஓகேவா? சோ இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்தாதான் நமக்கு நெக்ஸ்ட் செல்லு. சோ வெயிட் பண்றேன் இந்த இன்டியூஸ்மென்ட் எடுக்கிற வரைக்கும். ஓகேவா? இன்டியூஸ்மென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அது ஒரு புல் பேக். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அகைன் சேஞ்ச் ஆயிட்டே போறோம். நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கேற்ற மாதிரியே சேஞ்ச் பண்ணிட்டே போனோம். ஓகேங்களா? நம்ம ஒரே ஒரு இடத்த மட்டும் மார்க் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஓகே, இன்டியூஸ்மெண்ட் இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. அவன் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா இங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப கீழே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பை பண்ணிருக்காங்க. அதை நம்ம என்னவா மார்க் பண்ணோம் அப்படின்னா லோவர் லோ. லோவர் லோ அப்படின்றத மார்க் பண்ணும். ஓகேவா? இது நமக்கு லோவர் லோ. இப்போ அகைன் மார்க்கெட் வந்து இது உடச்சு க்ளோஸ் வச்சா அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். மார்க்கெட்டு லைட்டா மேலே ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்கான். ஃபைனலா என்ன பண்ணிட்டான்? உடச்சு க்ளோஸ் வச்சிட்டான். ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. அதுக்கு காரணமான ஹை எது? அதுக்கு காரணமான ஹை இது இல்லையா? இது வந்து என்ன ஹை நமக்கு? லோவர் ஹை. லோவர். ஓகேங்களா? லோவர் ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அடுத்து மார்க்கெட்ல இன்டியூஸ்மென்ட் நடக்கணும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்ல இது வந்து இதுல எதுலயுமே புல் பேக் இல்ல. இதுல ஒரே ஒரு புல் பேக் இது மட்டும் தான். ஓகேங்களா? இந்த ஹை மட்டும் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எதுவுமே புல் பேக் இல்ல. ஓகேவா? எல்லாமே ஒரே மூவா தான் இருக்கு. சிங்கிள் மூவா தான். சோ அப்ப இதுல இன்டியூஸ்மெண்டா நீங்க இதே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணா மட்டும். ஒருவேளை க்ளோஸ் வச்சா அப்படின்னா என்னவா எடுப்பீங்க? ப்ரோ இந்த இடத்துல சிஹெச்ஓ சிஹெச்ஆ எடுப்பீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணமான ஹையர் லோ இங்க இருக்கு. ஒருவேளை இதை உடச்சு க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப் ட்ரெண்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் மார்க்கெட்டே இதை ஸ்வீப் பண்ணா அப்படின்னா அது வந்து வேலிட் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணிட்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீப் நடந்துருச்சா? எஸ். சோ ஸ்வீப் நடந்திருக்கு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க. சோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்ட பிறகு மார்க்கெட்டு அகைன் கீழே வரதுக்கு தான் பார்ப்பான். சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா கீழே என்ன பண்ணிருப்பாங்க? பை போட்டுருவான். அப்போ இது என்ன லோ நமக்கு? இது லோவர் லோ. லோவர் லோ. ஓகேங்களா? லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோ எனக்கு இது உடச்சு திருப்பி அகைன் அவன் க்ளோஸ் வைக்கிறப்போ எனக்கு என்ன தெரியும்? இது என்னது? இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சோ ஓகே. சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் வச்சிட்டாங்க. எங்க வச்சிருக்காங்க க்ளோஸ்? இங்கதான் வச்சிருக்கான் இல்லையா? அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு காரணமான ஹை எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? அவன் அடுத்து அப் ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா இங்க இருந்து போய் இதை உடச்சு க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அப் ட்ரெண்ட் மாறும். ஓகேவா? சோ இப்போ அடுத்து எப்போ நம்ம பை பண்ணோம்? ஐ மீன் செல் பண்ணுவீங்க? ஒரு இன்டியூஸ்மென்ட் வரணும். ஓகேங்களா? சோ ஒரு இன்டியூஸ்மென்ட் நடக்கணும். சோ வெயிட் பண்றோம் ஒரு இன்டியூஸ்மென்ட்டுக்காக. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கு? இது என்ன? இதெல்லாம்
பேக். ஒரே புல் பேக். இது ஒரே புல் பேக். ஓகேங்களா, கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. ஸோ அடுத்து மார்க்கெட்டு இங்க தான் உடச்சிருக்கான். எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ அகைன் என்ன பண்றான்னு பாக்குறேன். இங்க அகைன் ஒரு புல் பேக் கிரியேட் பண்ணிட்டு போறோம். ஓகேங்களா, ஸோ எனக்கு ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்குது. மார்க்கெட்டு இதை எடுத்தான் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட் எடுக்காத வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்க. இப்போ இன்டியூஸ்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டே போகுது. இன்டியூஸ்மெண்ட் இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்றேன். இன்டியூஸ்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ கீழே என்ன பண்ணிருக்காங்க, பை பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணமான லோ இந்த லோ. ஓகேவா, இது என்ன லோ இது அப்படின்னா லோவர் லோ இல்லையா, இது உங்களுக்கு தெரியும். ஸோ லோவர் லோ எனக்கு வந்துருச்சு. அகைன் என்ன நடக்கணும், மார்க்கெட்டை கீழே வந்து ஒரு வேலை உடச்சு க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா அகைன் எனக்கு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. ஓகேவா, அதுக்கு காரணமான ஹை எது, இதானே லோவர் ஹை. இது வந்து லோவர் ஹை. அகைன் மார்க்கெட் சேஞ்ச் ஆகணும், ஐ மீன் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதை உடைக்கணும். ஓகேவா, ஸோ அகைன் நான் அப்படியே பார்த்துட்டே போறேன், என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டே போயிட்டே இருக்கிறான், இன்னும் இந்த இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கல. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா. இதுல எது இன்டியூஸ்மெண்ட், இதான இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இது என்ன லோவா மாறும், இது லோவர் லோ. லோவர் லோ. ஓகேவா, இது வந்து லோவர் லோ. ஸோ மார்க்கெட் அகைன் வந்து இது உடைச்சான் அப்படின்னா என்னவா மாறும், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மாறும். ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க என்ன பண்ணிட்டான், அகைன் இதை உடச்சு க்ளோஸ் வச்சான் இல்லையா. அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமான ஹை எது, இதான் அது இல்லையா. ஸோ அகைன் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இதை உடைக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றான்னு பார்ப்போம். இதுல ரீசன்ட் புல் பேக், இன்டியூஸ்மெண்ட். ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்கு, இதான் ரீசன்ட் புல் பேக் இல்லையா. இன்டியூஸ்மெண்ட் மாறி இருக்கு. அப்போ இது என்ன லோ, இது லோவர் லோ. லோவர் லோ. ஓகேங்களா, இப்போ அவன் இது அகைன் கீழே வந்து உடைச்சான் அப்படின்னா இது என்னவா மாறும், இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மாறும். ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கான் மார்க்கெட்டு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், டவுன் ட்ரேடுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கணும், அப் ட்ரெண்டுக்கு பார்க்கணும். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க நடக்குதுன்னா இங்க கண்டிப்பா கீழே என்ன பண்ணிருப்பான், பை பண்ணிருப்பான். அப்ப இது என்ன லோ, இது ஹையர் லோ. ஹையர் லோ. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா மார்க்கெட் இப்ப சேஞ்ச் ஆயிருச்சு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு. இது வந்து என்னவா மாறிடும், ஹையர் லோவா மாறிடும். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்க, அகைன் இன்டியூஸ்மெண்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா, அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்றோம். ஓகேவா, மார்க்கெட்டு ஃபுல்லாவே புல் பேக் கொடுத்து போயிட்டு இருக்கான். தெரியுதுங்களா, எங்க ரீசன்ட் புல் பேக் எடுத்தான், ரீசன்ட் புல் பேக் இன்னும் ரீசன்ட் புல் பேக் எடுக்கல. ஓகேங்களா, இதுதான் ரீசன்ட் புல் பேக். ஸோ இது எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்றோம். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். ஓகேவா, ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. அடுத்த புல் பேக் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்கு, கட் பண்ணாடாத ஐடிஎம் எடுத்துச்சு, எடுக்கல. இப்போ மார்க்கெட்ல ரீசன்ட் புல் பேக் எதுன்னு பாக்குறோம். ஓகேவா, இப்போ இது ஒரு எதுல எது ரீசன்ட் புல் பேக், இந்த ரெண்டாவது இதான ரீசன்ட் புல் பேக். இதுதான் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா. மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்றேன் என்ன பண்றான்னு. என்ன பண்ணிட்டான், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். அப்போ மேல என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணமான ஹை இந்த ஹை இல்லையா. இது என்ன ஹை, இது ஹையர் ஹை. ஓகேவா, ஹையர் ஹை. ஓகேவா, இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா மேல போய் உடச்சு க்ளோஸ் வைக்கணும். ஒரு வேளை உடைச்சான் அப்படின்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மாறும். ஓகேவா, சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, உடச்சு க்ளோஸ் வச்சிட்டாங்க. அப்போ கீழே என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுது, இங்க பை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இது என்ன லோ, இது ஹையர் லோ. ஓகேவா, சோ அகைன் அவன் என்ன பண்ணணும், நமக்கு ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா, சோ என்ன பண்றான்னு பார்ப்போம்.
இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? சேஞ்ச் ஆஃப் கேரட். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஏன் அப்படின்னா கடைசியா இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண இடம் இந்த இடம். இப்ப அதை தாண்டி கீழே உடச்சு க்ளோஸ் வச்சிருக்கிறப்போ என்னவா நமக்கு தெரியுது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆயிடுச்சுன்றது நமக்கு தெரியுது. ஓகேவா? மார்க்கெட் இப்ப டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ இதுல ரீசன்ட் புல் பேக்னு பாத்தீங்கன்னா இதுதான் இல்லையா? சோ மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்க எடுக்கணும். ஒருவேளை இது அகைன் உடச்சு க்ளோஸ் வச்சானா என்னது இது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். ஓகே, இதுல ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? இன்டியூஸ்மெண்ட் இதானே. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா கீழே என்ன பண்ணிருப்பான்? பை பண்ணிருப்பான். பை பண்ணிருப்பான். இது என்ன லோ? இது ஓகேவா? இப்போ இதை உடச்சு அகைன் க்ளோஸ் வச்சானோ அப்படின்னா இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சோ இன்னும் க்ளோஸ் வைக்கல, ஸ்வீப் தான் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? க்ளோஸ் வைக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? க்ளோஸ் வச்சிட்டாங்க இல்லையா? அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. அதுக்கு காரணமான ஹை எது? இதான். ஓகேவா? அவன் அகைன் மேல போனோம் அப்படின்னா இதை உடைச்சான் அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதுல ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்கு? இதானே. சோ இது என்னவா மாறும்? இது நமக்கு இன்டியூஸ்மெண்டா மாறும். ஓகேவா? சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். என்ன பண்ணல, இன்னும் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல. ஓகேவா? இதுல இன்டியூஸ்மெண்ட் எங்க மாறிடுச்சு? இப்போ இங்க இருந்து இங்க மாறிடுச்சு. இன்டியூஸ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க இல்லையா? அதுக்கு காரணமான லோ இதான். இது என்ன லோ அப்படின்னா லோவர் லோ இல்லையா? இது அகைன் உடச்சு க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுப்பீங்க. சோ என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ப்ராப்பரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. அப்போ இது என்ன லோவா மாறும்? இது இந்த லோ லோவர் லோ கரெக்டா பாத்தீங்கன்னா இது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்தா பை போட்டுருக்கான், அதனாலதான் மேல போயிருக்கான். அப்போ இது வந்து நமக்கு லோவர் ஹை அப்படின்றத மாறும். லோவர் லோ சாரி ஹையர் லோ அப்படி அப்படியே மாறும். ஹையர் லோ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் இப்ப அப் ட்ரெண்ட் மாறிடுச்சு. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகேங்களா? நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? கரெக்டா இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகைன் இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அகைன் இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ப்ராப்பரா மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ட்ரெண்ட் படி இப்போ நம்மளால ஈஸியா இதை ஃபைண்ட் பண்ற முடியும் இல்லைங்களா? இதுல ஏதாவது யாருக்காவது டவுட் இருக்கா? ப்ரோ இந்த லோவர் லோ வந்துட்டு பிஓஎஸ் வைக்காம விக்கு போட்டு ஸ்வீப் பண்ணிருக்கிறான். நம்ம அதுக்கு அடுத்த பாஸ் எடுக்கும்போது அந்த விக்ல விக்க தாண்டி க்ளோஸ் பண்ணாதான் நம்ம பாஸ் எடுக்கணும். கண்டிப்பா. இப்போ அவன் இன்ஸ்டிடியூஷன் கடைசியா ஐ மீன் இங்க என்ன பண்ணிருக்கான்? அவன் கடைசியா அங்க என்ன பண்ணான்? இந்த இடத்த பை பண்ணிருக்கான். நமக்கு என்ன தெரியும்? லாஜிக்கான ரீசன் நீங்க உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? மார்க்கெட் வந்து நமக்கு இன்னும் அவங்க டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா யார் வரணும்? செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல வரணும் இல்லையா? அவங்க மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் நம்மளால அங்க செல்லிங்க கரெக்டா பண்ண முடியும். இங்க என்ன பண்ணிருக்கான்? இது வரைக்கும் பையர்ஸுங்க இருந்தாங்க. இது வரைக்கும் அவன் செல்ல போட்டவன் கீழே என்ன பண்ணிருக்கான்? ஒரு விக்கு மட்டும் தான் விட்டுருக்கான். நமக்கு என்ன வேணும்? க்ளோஸ் வேணும். அந்த ஐ மீன் அந்த பிரைஸ் அது கீழே முடியணும் இல்லையா? இங்க என்ன பண்ணல, அது முடியவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்னா அகைன் மேல போய் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். அப்போ நமக்கு என்ன தெரியுது? செல்லர்ஸ் விட பையர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல வந்துட்டாங்கன்னு தெரியுது. சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பைக்கு தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. சோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே. சோ எல்லாருக்குமே கிளியரா? இது வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பரா பண்ணாதான் இதை நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க ஸ்ட்ரக்சரை ஃபைன் பண்ணா மட்டும்தான் ஒரு 50% நீங்க ஈஸியா ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல போறது நம்ம ஈஸியா ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? சோ எல்லாருக்குமே புரியுதுங்களா? ஓகே. சோ ப்ரோ அப்படியே நிறுத்துங்களேன். இந்த கர்சர் வச்சிருக்கீங்கல்ல, அது கீழே வாங்கலாம். அது கீழே இல்ல இந்த பக்கம் இல்ல அங்க கீழே போவீங்க ப்ரோ. இப்ப நீங்க மேல கர்சர் வச்சீங்கன்னா அதுக்கு மேல கொஞ்சம் மேல இந்த லோவர் லோ கீழே இதுங்களா? இந்த லோவர் லோ கீழே அங்க ஜூலை இருக்குல்ல, பிஓஎஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல கீழே ஒரு பிஓஎஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல. இந்த இடம் அந்த இடம் சொல்லுங்க. அந்த இடத்துல புல் பேக் இருக்குல்ல, அது வேலிட் இல்லையா?
இது புல் பேக் தான். ஆனா நமக்கு என்ன வேணும்? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும் இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கான்? ரீசன்ட் புல் பேக் மேல எடுத்துருக்கு. அது எங்க எடுத்திருக்கான்? இது ஒரே ஒரு புல் பேக் ப்ரோ. இது புரியுதுங்களா? இது இங்க பாருங்க, நீங்க இப்ப இதுல நான் கட் பண்றேன் ஜஸ்ட் உங்களுக்கு. சோ இது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க. இப்போ மார்க்கெட்டே ஃபுல்லா இதுல அப்படியே வந்துட்டு இருந்தான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரீசன்ட் புல் பேக் எடுக்கணும். ரீசன்ட் புல் பேக் மேல இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்றான்னு பாப்போம். இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா மீதி எதுலுமே புல் பேக் இல்ல. இதுதான் ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட். நீங்க இப்ப இதுல புல் பேக் பாத்தீங்கன்னா ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கேண்டிலோடைய ஹை எடுக்கணும் இல்லையா? சோ இப்ப என்ன பண்றான்றத பாப்போம். இங்க என்ன பண்றான்? ஹை எடுத்துட்டான். இந்த லோ எடுத்தாதான் இது ஒரு புல் பேக்காவே கன்சிடர் பண்ணலாம். சோ என்ன பண்றான்னு பாப்போம். இப்ப பாருங்க, மார்க்கெட்டே ஃபுல்லா மேல போயிட்டே இருந்தான். எங்க உடைச்சான் கடைசியா? இங்க உடைச்சிருக்கானா? இல்ல இல்லையா? மார்க்கெட் இன்னும் இதை உடைக்கல. சோ நமக்கு இதை உடைச்சோம் அப்படின்னா தான் ஒரு புல் பேக்கே கன்ஃபார்ம் ஆகும். இப்ப என்ன பண்ணிட்டான்? உடைச்சிட்டானா? ஸ்வீப் பண்றான், க்ளோஸ் வைக்கிறான். அது மேட்டர் இல்ல. ஓகேங்களா? நமக்கு பிரைஸ் அது கீழே வரணும். அப்போ இது ஒரே ஒரு புல் பேக் தானே? இது ஒரே ஒரு புல் பேக். இதுல ரீசன்ட் புல் பேக் இது இதானே? இதுதான் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? புரியுதுங்களா? இப்ப புரியுது. ஓகே, அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ப்ரோ, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகாதா? இது எப்படி பிரேக் ஆஃப்? க்ளோஸ் வைக்கல. ஓகே 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 க்ளோஸ் இருங்க. இல்ல இல்ல, க்ளோஸ் இல்ல. நமக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தா, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து உடைச்சாதான் நாங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராவே போடணும். ஓகே ஓகே. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புல் பேக் வேற, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேற. சோ வேற ஏதாவது டவுட்? கிளியரா எல்லாரும்? அதுல கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ கிளியருங்களா எல்லாரும்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? கிளியருங்களா எல்லாரும்? கிளியர் ப்ரோ. ப்ரோ, அது பேங்க் நிஃப்டி ஏதாவது உள்ள ஒரு இது கூட காட்டுங்க. ப்ரோ சொல்லுங்க. பேங்க் நிஃப்டில ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸா? பேங்க் நிஃப்டிங்களா? நீங்க இது எதுல வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல ரொம்ப இதுவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல நமக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ ஒரு லோல இருந்து நான் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுல இருந்து கூட எடுக்கிறேன். மார்க்கெட்டு இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? க்ளோஸ் வச்சிருக்கான். இதுல இருந்து அப் ட்ரெண்டுக்கு பார்க்க போறேன். சார் டேல பாருங்க சார். டேலியா? சரி ஓகே, இதுல இருந்தே பார்ப்போம். ஓகேங்களா? சோ இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அப்போ நான் இதுல இருந்து அப்படியே அப் ட்ரெண்டுக்கு பார்த்துட்டு போறேன். ஓகேவா? சோ இப்ப எனக்கு என்ன நடக்கணும்? மார்க்கெட்ல இன்டியூஸ்மெண்ட் நடக்கணும் இல்லையா? இன்டியூஸ்மெண்ட் நடந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் பை பண்ண போறோம் நம்ம ரூல் படி இல்லையா? சோ ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றேன். இதுல ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு? இதானே இன்டியூஸ்மெண்ட்? இதான் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கணும் இல்லையா? சோ இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான். அப்போ மேல என்ன பண்ணிருக்காங்க? ஹையர் ஐ. ஓகேங்களா? சோ இப்போ அகைன் மார்க்கெட் மேல போய் இதை உடச்சு க்ளோஸ் வச்சா அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தெரியும். ஓகேவா? சோ என்ன பண்றான்னு பார்ப்போம்.
என்ன பண்ணிருக்கான் ஃபைனலா போயிட்டு உடைச்சிருக்கானா, உடைச்சு க்ளோஸ். பிரேக் ஆஃப் அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு இல்லையா? அது காரணமான லோ இது. ஏன் அந்த லோ? எஸ் எஸ் பிரதர். என்ன லோ இது? ஹையர் லோ. ஹையர் லோ. ஓகே. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. அடுத்து அவன் என்ன பண்ணணும்? ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ் பண்ணிட்டு எடுக்கணும். இதுல ரீசன்ட் புல் பேக் எங்க இருக்கு? இதானே இதானே இன்டியூஸ்மெண்ட். எஸ் எஸ். ஸோ அடுத்து அவன் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். இப்போ ரீசன்ட் புல் பேக் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்க இருந்து இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இது ஒரு புல் பேக். இப்போ அடுத்து அவன் எனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஸோ வெயிட் பண்றேன் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும். இப்போ அகைன் இன்டியூஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டே போறோம். ஸோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே போனோம். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு ஃபுல்லா மேல போயிட்டு இருக்கு. ரீசன்ட் புல் பேக் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? முதல்ல இது ஒரு புல் பேக்கான்றத பாத்துக்கோங்க. எஸ், இது ஒரு புல் பேக். ஓகேவா? ரீசன்ட் புல் பேக் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஃபுல்லா மேலேயே போயிட்டு இருக்கான். இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான் அப்படின்னா பை பண்ண போறோம். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். அப்போ மேல என்ன பண்ணிருக்கான்? ஓகேவா? இப்போ அகைன் அதை உடச்சு க்ளோஸ் வச்சான் அப்படின்னா என்ன மாறுது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா மாறும். ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்றேன் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிற வரைக்கும். ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? நோ, இன்னும் என்ன பண்ணல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? க்ளோஸ் வைக்கணும் நமக்கு மஸ்டா. க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு இல்லையா? எஸ். சோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுக்கு காரணமான லோ இது இதானே இது இல்லைங்களா? இதுதான் இதெல்லாம் இவ்வளோ கேண்டில்ஸ் போட்டுருக்காங்களே, இது எதுவுமே டவுன் ட்ரெண்டா நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த லோ இல்ல ஆமா, இத உடைக்காத வரைக்கும் அது என்னது இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? சோ அத மஸ்டா பாத்துக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்? அகைன் மேல போய் உடைச்சு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ அகைன் என்ன பண்ணணும் மார்க்கெட்? ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? புரியுதுங்களா இது? எஸ் ப்ரோ. ஓகே. சோ எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ டவுட் இருக்கு ப்ரோ. அங்க ஓபி மார்க் பண்ணும்போது அங்க கேப் இருக்குல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது? இம்பேலன்ஸா எடுத்துக்கலாமா எப்படி? ஓபி மார்க் பண்றப்போ அங்க கேப் வருதுல்ல ப்ரோ, அது இம்பேலன்ஸா எடுத்துக்கலாமா எப்படி ப்ரோ? எந்த ஓபில கேக்குறீங்க? புரியல. இல்ல ப்ரோ, இப்போ ஓபி மார்க் பண்ணும்போது இந்த மார்க்கெட் கேப் விடுதுல அங்க சென்டர்ல அப்பப்ப, அது எப்படி ப்ரோ எடுத்துக்கிறது? இது கேக்குறீங்களா? இல்ல கேப் அப் அது இல்ல ப்ரோ, கேப் அப் அது இந்தியன் மார்க்கெட்ல கேக்குறீங்க? கேப் அப் கேப் டவுன். ஆமா ப்ரோ, அதுதான் சொன்னேன் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்ப இங்க இருந்து இது மாதிரி போயிருக்கானா, நமக்கு கேப் இருக்கு அப்படின்னா அது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இப்ப இதுல ஏதாவது ஆர்டர் பிளாக் தானே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி தான் போயிருக்கான். ஏன் அப்படின்னா ஒருவேளை இதுல இந்த கேப் விட்டுருங்க, இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கேப் விட்டுட்டு போயிருக்கான். சப்போஸ் இந்த கேண்டில் ஓபன் ஆயிட்டு இதை தொட்டு போயிருந்தானா அப்ப இல்ல ப்ரோ, அது இம்பேலன்ஸ் இல்ல. ஏன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் நடக்கிறப்போ அவனுக்கு அவசியமே இல்ல தேர்ட் கேண்டில் இல்ல ஃபோர்த் கேண்டில் தான் வந்து இதை தொடரணும்னு இல்லையா? ஒரு ஆர்டர் பிளாக் நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா இதை மட்டும் மஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பா கேப்ன்றது ஒண்ணு இருக்கணும். ஓகேவா? அப்ப அதுவும் இம்பேலன்ஸா கன்சிடர் பண்ணலாம்ல ப்ரோ? இது இம்பேலன்ஸா கூட கன்சிடர் பண்ணலாம். இம்பேலன்ஸ் தான் இது. கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஷார்ப்பா வந்தான், தொட்டான், அப்படியே எழுதிட்டான். ஓகே ப்ரோ. இன்னொரு டவுட் ப்ரோ. இப்ப நம்ம இப்ப வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ப்ரோ, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இதுக்கும் சொல்லுங்க. இப்ப இது இந்த ஹையர் லோ ஹையர் ஹை வந்து எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம பண்ணணும் ப்ரோ? இப்ப நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா பார்க்கலாம். 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 4 ஹவர், 1 ஹவர், டெய்லி, வீக்லி, மந்த்லி, நீங்க எதெல்லாம் வேணா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் நம்ம ரூல் படி ஒன்னா தான் இருக்கும். இல்ல ப்ரோ, ஏதா ஒண்ணுல பார்த்து இன்னொன்னுல கன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த மாதிரி
இது எடுக்க முடியுமா இல்ல இப்ப 3 டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்றோம்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு மூணுலயுமே இந்த ஹையர் லோ ஹையர் ஹை லோயர் லோ லோயர் ஹை பார்க்கணுங்களா? ப்ரோ ஃபர்ஸ்ட் விஷயம் மெயினா நீங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது இதை மட்டும் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாம வந்து மொத்தமா ஒரு 4 டைம் ஃப்ரேம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேங்களா? அந்த 4 டைம் ஃப்ரேம்ல நீங்க மெயினா யூஸ் பண்ண போறது 2 விஷயம். ஒன்னு லோவர் டைம் ஃப்ரேம், இன்னொன்னு நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இதை தவிர்த்து 2 டைம் ஃப்ரேம் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளுடைய CHOCH வந்து வேலிடா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? சரி சரிங்க. அது வந்து என்ட்ரிக்காக பாப்பீங்க. அதை நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்லி தருவேன். ஓகேவா? சரிங்க. பட் இது வந்து உங்களுக்கு மெயினா நீங்க இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது 2 டைம் ஃப்ரேம். ஓகேவா? பட் அதுக்கு நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி டைம் ட்ரேடர்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடரா இல்ல இன்ட்ராடே ட்ரேடரா இல்ல பொசிஷனா இல்ல ஸ்விங்கா இல்ல அப்படின்னா ஸ்கேல்பரான்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே. மோஸ்டா ஸ்கேல்பிங் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. மஸ்டா நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ராடே. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? அது பெஸ்டாவே இருக்கும் நம்ம இதுக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் ஃபியூச்சர்ல வரும் சொல்லி தருவீங்க. ஆமா ஆமா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பிட்காயின் ப்ரோ இன்னைக்கு பிட்காயின் ரன் ஆச்சு. ஒரு இன்னைக்கு டப்புன்னு கீழே வந்து இது பண்ணிட்டாங்க. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பார்த்துட்டு இருந்தோம். அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எதுல ப்ரோ? காயின் பேஸ் பினான்ஸ் கிரிப்டோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் தான் ப்ரோ. இவ்வளோ 5 மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ. எஸ்எல் குத்தினே இருப்பான் நிறைய. சரிங்க. ஸ்ட்ரக்சரும் பெருசா இருக்காதுங்க. பாருங்க இதுலயே எவ்வளவு ஸ்ட்ரக்சர் போட்டு போறாங்க பாருங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஓரளவு 15 மினிட் 1 ஹவர் யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஓரளவு டீசெண்டா இருக்கும். ஓகே ஓகே. இதுவே ரிஸ்க் தான். ஓகேங்களா? மோஸ்டா யூஸ் பண்றீங்கன்னா 1 ஹவர் இல்ல 4 ஹவர் இல்ல அப்படின்னா டெய்லிக்கு போய்க்கோங்க. இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா 1 ஹவர் பெஸ்டா இருக்கும். ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இதுல அதான் ப்ரோ இப்ப ரீசன்ட் இதை எங்க எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு ட்ரெண்ட் சொல்லி கொடுத்தல. இப்போ இதுல மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கிறான்றத சொல்லுங்க. 1 ஹவர் இல்ல 4 ஹவர்ல வச்சு பார்க்கலாமா ப்ரோ ட்ரெண்ட் பார்க்க? நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வேணா பார்க்கலாம். இதெல்லாம் தான் பார்க்கணும்னு இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டே எந்த ட்ரெண்ட்ல இருக்கு? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். ஓவராலா இத பிக்சர் இத பார்த்தா ப்ரோ நம்ம எப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுல உங்களுக்கு புரியலீங்களா மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கான்ட்டு? நான் ரீட் பண்ணட்டுமா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கானா? சைடுவேஸா ப்ரோ? உங்க சைடுவேஸ்லாம் நமக்கு பரவே போறது இல்ல. ஓகேங்களா? ஒன்னு ப்ரோ ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. கரெக்டா சொன்னாரு பாருங்க. இங்க என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் இன்டியூஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கான். இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து போச்சு. இங்க அகைன் என்ன பண்ணிட்டான்? CHOCH நடக்கணும். எங்க க்ளோஸ் வச்சிருக்கான்? இங்கதான் க்ளோஸ் வச்சிருக்கான். க்ளோஸ் வச்சுட்டான். CHOCH கன்ஃபார்ம். ஓகேவா? அகைன் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். மார்க்கெட் இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கா? அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு பிறகு அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்றத பாப்போம். இதுக்கு காரணமான லோ இந்த லோ இல்லையா? இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? ஏன் அப்படின்னா கடைசியா இன்ஸ்டிடியூஷன் பை பண்ண இடம் இந்த இடம். அதை உடைச்சு க்ளோஸ் வச்சாங்க. இப்போ மார்க்கெட்ல என்ன வேணும் எனக்கு? இன்டியூஸ்மெண்ட். இல்ல ரீசன்ட் புல்பேக் இன்டியூஸ்மெண்ட் இங்க தான் இருக்கு இல்லையா? இன்டியூஸ்மெண்டா இருக்குது. இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். நாம இங்க என்ன பண்ணக்கூடாது? போய் இங்க மார்க்கெட்டிங் வந்து இறங்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம இங்கெல்லாம் போய் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். இதை எடுத்த பிறகு நீங்க என்டர் ஆகலாம். அது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? சரிங்க ப்ரோ. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுல்ல ப்ரோ, அப்போ அங்க கேப் அப் கேப் டவுன் இருந்தா அது எப்படி ப்ரோ எடுக்கிறது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதுன்னா இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி புல் பேக் பார்ப்போம்ல ப்ரோ, அது ஸ்வீப் ஆயிருக்கா இல்ல க்ளோஸ் ஆயிருக்கான்னு. அது பார்க்கும்போது அங்க கேப் அப் கேப் டவுன் இருந்துச்சுனாக்கா அது எப்படி ப்ரோ எடுக்கிறது? இல்ல அந்த கேப் இப்ப இங்க ஒருவேளை கேப் அப் நடக்குது அப்படின்னா இங்க கேப் அப் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கான்றத பாக்கணும் கேண்டில் இல்லையா? ஓகே ப்ரோ. அங்க மேல ஒரு விக் விட் இருக்கு ப்ரோ. மேல ஒரு விக் விட் இருக்கு. சென்டர்ல கேப் இருக்கு. அம்மா திருப்பி மேல ஒரு பாடி க்ளோஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு கேண்டில். இப்போ உங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கீழ நடந்து போச்சா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற புல் பேக் ப்ரோ, அதுல ஸ்வீப் ஆயிருக்கா இல்ல பாடி க்ளோஸ் இருக்கான்னு பாக்குற ப்ரோ. இதுலயா? இதுல மேலதான் உடைச்சுட்டு தானே வந்திருக்கான். இது இல்ல ப்ரோ, நான் எக்ஸாம்பிள் கேக்குறேன் அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்ல கேக்குறீங்களா? சோ அதுல கேப் அப் கேப் ஓகே. சோ இப்போ அந்த மாதிரி கேப் அப் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கேண்டில் எந்த மாதிரி இருக்குதுன்றத பாருங்க. ஓகேங்களா? ஒருவேளை அவன் இங்க இருந்து ஓபன் ஆயிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இது ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணலாம்.
அந்த நீங்க சொல்றதுக்கு ஓகேங்களா. ஆ. ஒருவேளை அவன் எடுத்துக்கிட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கான் ப்ரோ அப்படின்னா, இங்க ஒரு புல் பேக் மேல எடுத்துட்ட பிறகு இங்க கேப் அப் ஐ மீன் லைட்டா இங்க கேப் டவுன் ஆயிட்டு இங்க கூட ஓபன் ஆயிருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி ஓபன் ஆயிருக்கிறப்போ இங்க க்ளோஸ் வச்சிருக்கானான்றத பாருங்க ஓகேங்களா. கேண்டல் ஸ்டார்டிங்கேவா ப்ரோ? ஆமா. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி கேப் டவுன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன வேணும், மஸ்டா க்ளோஸ்ன்றது இருக்கணும். நம்ம புல் பேக் ரூல் படி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பிரைஸ் வந்து மேல போனோம், அந்த பிரைஸ் எடுத்துட்டு பிறகு பிரைஸ் அடுத்து என்ன பண்ணணும், கீழே வந்து இந்த லோ இருக்கிற அந்த பிரைஸையும் எடுக்கணும் ஓகேங்களா. பிரைஸ் மட்டும்தான். அந்த கேண்டில் இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல பாக்குறப்போ அந்த எக்ஸ்பிரி இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆகலாம். ஓகேவா. இப்போ கேண்டல் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபுல் க்ளோஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா அது நார்மல் தான். இப்போ நார்மல் விட என்ன மாதிரி இல்ல சொல்லுங்க, பிரைஸ் இதுக்கு வரணும் கீழே, அவ்வளவுதான். அது ஓகே ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக் பார்ப்பேன்ல ப்ரோ, அங்க ஸ்வீப்பா இருந்துச்சுனாக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம டேட்டா என்ட்ரி போடுவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க கேப் டவுனா இருக்கு. அப்ப அது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டேன். என்ட்ரில கேட்டுட்டு இருக்கியா ப்ரோ நீ? ஆமா ப்ரோ 3 மினிட்ஸ் தெளிவா சொல்லு. நான் சரி இந்த பிரேக் ஸ்ட்ரக்சர் ஹையர் டைம் ஃப்ரேம் கேட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா? ஓகே. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோவர் டைம் ஃப்ரேம்ல நடக்குது. ஏதோ ஒரு சப்ளை ஆர் ஏதோ ஒன்னு டேப் பண்ணிருக்கான். ஓகே. அதுக்கு ப்ரீவியஸ் புல் பேக் இருக்குல்ல ப்ரோ, ஸ்வீப் பண்ணிருக்கான். இங்க கேப் டவுன் கேப் அப் ஆயிருக்கு. இங்க என்ன எப்படி பாக்குறதுன்னு கேட்டேன். இப்போ அததான் சொல்றேன். இப்போ இங்க ஒருவேளை இங்க மார்க்கெட் கடைசி கேண்டல் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இங்க கேப் டவுன் ஆயிட்டு இங்க ஓபன் ஆயிருக்கான். ஓகேவா. இங்க ஓபன் ஆனவன் க்ளோஸ் வச்சிருக்கானா இல்லையான்றது நமக்கு தெரியும்ல. அந்த க்ளோஸா இல்லையான்றதை இங்க பாருங்கன்னு சொல்றேன். அவன் பிரைஸ் ஒருவேளை இங்க செல் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து க்ளோஸா எடுத்துக்கிட்டு அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு செல் ஐ மீன் பை பண்ணுங்க. ஓகேவா. ஒருவேளை ஸ்வீப் ஆயிருக்குன்னா நீங்க அங்க இருந்து டைரக்டா இருக்கிற ஓபில என்ட்ரி போட்டுடலாம். ஸ்வீப்னாக்கா ஒரு டோஜி கேண்டில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்வீப்பா கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ? டோஜி கேண்டில்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? இந்த இடத்தையா? அந்த இடத்துல அந்த க்ளோஸ் ஆன இடத்துல கேப் ஆயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சாங்க. அது வந்துட்டு ஒரு டோஜி கேண்டில் இருந்துச்சுன்னா அப்ப எப்படி இருக்குது? டோஜி கேண்டிலா இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அங்க இம்பேலன்ஸோட அந்த கேண்டில் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா. ஓகே ப்ரோ. அது இம்பேலன்ஸோட நமக்கு இருக்கிறது அந்த ஆர்டர் பிளாக்கா இருந்தா போதும். உங்க மார்க்கெட் சிஹெச் நடக்குது அப்படின்னா அங்க கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான், ஒரு கேண்டில் போட்டு உடச்சிருப்பான் இல்லையா. அதுக்கு இம்பேலன்ஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த கேண்டில் இருந்து பை போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது கேண்டில் இன்டியூஸ்மெண்டோட தான் எடுக்கணுமா ப்ரோ? இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுதான் மெயினா சொல்றேன். இங்க ஸ்வீப் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா போடலாம். ஒருவேளை க்ளோஸ் வச்சிருந்தானா என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இப்போ ஒருவேளை க்ளோஸ் வச்சிருக்கான் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது, இன்னும் அவன் ஸ்டாப் அண்ட் பண்ணலன்னு தெரியுது. அப்ப இங்க டைரக்டா என்ட்ரி போட்டா நம்மளுடைய பணம் தான் என்னவா மாறும், ஓகே 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 ஸ்டாப் லாஸா மாறும். ஓகேங்களா. அவன் கரெக்டா ஷார்ப்பா வந்து இதை உடச்சின்னு அப்புறம் மேல போயிடும். நீங்க அதனாலதான் என்ன பண்ணோம் அப்படின்னா மெயினா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறேன், எஸ்எம்சியோட மெயின் ரூலே என்னது, அவன் எங்க ஸ்டாப் அண்ட் பண்றானோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து அந்த இடத்தையே நம்ம என்டர் ஆகணும். ஓகேவா. அதை மட்டும் மெயினா பாத்துக்கோங்க ப்ரோ. இந்த கேப் அப்புக்கு நம்ம நோ கேப் கேண்டில் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணல. என்னது ப்ரோ? நோ கேப் கேண்டில். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஒரு இண்டிகேட்டர் தான், நீங்க அந்த கூட பண்ணிக்கலாம். பட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியா வந்துரும் ப்ரோ. ஓகேங்களா. அந்த கேப் அப் கேப் டவுன் ப்ரோ இப்போ அவர் கேட்டதை கொஞ்சம் கேண்டில் போட்டு காமிச்சு இல்ல ப்ரோ. இல்ல இப்போ நான் இது சொன்னேன். இது வந்து அவர் கேட்டது வேற ஒரு விஷயத்துக்கு கேட்டாரு. ஓகேங்களா. இந்த டாபிக்லாம் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல நான் டீச் பண்ணுவேன். இப்போ இதை சொன்னேன் அப்படின்னா இல்ல அததான் சொல்றேன். ஓகேங்களா. தேவையில்ல இப்போதைக்கு அதை விட்டுருங்க. ஸ்ட்ரக்சர் மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே ப்ரோ. இப்ப அதுல ப்ரோ அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு டவுட் ப்ரோ. இப்ப அவர் கேட்டார்ல, நீங்க போட்டு காமிச்சீங்கல. இல்ல அவர் வந்து கேட்டது ஸ்ட்ரக்சர் இல்ல ப்ரோ, அது வேற ஒரு விஷயம். இல்ல ப்ரோ, அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஸ்வீப் பண்ணிருந்தா என்ட்ரி எடுக்கலாம்னு சொன்னீங்கல்ல. இல்ல அதுதான் ப்ரோ சொல்றேன். அது வந்து இப்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சோ நீங்க அதையும் போட்டு குழப்ப கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு ஸ்ட்ரக்சரும் தெளிவா பாத்துட்டு போனாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா. அது வந்து என்ட்ரி டைம் ஃப்ரேம், அதெல்லாம் நீங்க இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல வரக்கூடிய கிளாஸஸ்ல பாப்பீங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல ஏன் கேக்குறேன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த வாட்டிக்கு தானே ப்ரோ நம்ம என்ட்ரி எடுக்கணும். நீங்க ஓபில சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம போறப்போ அது உங்களுக்கு ஈஸியா எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க தெளிவாகணும். ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்களே பார்க்க ஆரம்பிச்சலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. இல்ல கிளியரா எல்லாரும்? கிளியர். ஓகே. சோ பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணி டிஸ்கார்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே. இல்ல அப்படின்னா ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துக்கோங்க டெய்லி. ஓகேவா.
ஓகே 2000. ஓகே, சோ இந்த ஹை எடுத்துக்கோங்க. என்ன ஹை இது? 2021 ஜூன். இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து அப்படியே கரண்ட் மார்க்கெட் வரைக்கும் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே போஸ்ட் பண்ணணும், நான் பார்ப்பேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ ஒரு ரெக்வெஸ்ட். என்ன ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இந்த இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு 4-5 பேர்ட்ட ஒரு ரிப்ளைல போட்டு ஒரு 4-5 பேர்ட்ட கொஸ்டின் மாதிரி அப்படியே லைவ்லயே காமிச்சா கொஞ்சம் ஈஸியா இன்னும் புரியும்ல. கொஸ்டின் மாதிரி நீங்க கேட்டு அது மாதிரி பண்ணா ஈஸியா புரியும்ல. புரியும்னா எந்த மாதிரி கேக்குறீங்க? டெஸ்ட் கொடுக்க சொல்றீங்களா? டெஸ்ட் அப்படியே இங்க இது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணீங்கன்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணி கேட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் இதுவா இருக்கும் சொல்றேன். இல்ல பண்ணக்கூடாது இல்ல, அதுக்காக தான் நான் ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட்ஸ் வரும்ல. கண்டிப்பா. இல்ல அதுக்காக தான் நம்ம வெபினார்ல இது பண்றோம் இல்லையா? இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் நீங்க இத பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கு அந்த எல்லாருக்கும் அது அந்த ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த டெஸ்ட் நீங்க இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க போஸ்ட் பண்றப்போ நான் அதை பார்ப்பேன். இல்ல அப்படின்னா நாளைக்கு வெபினார்ல நீங்க எல்லாரும் அதை போஸ்ட் பண்ணுங்க. நான் லைவ்லயே உட்காந்து நீங்களே அதை எனக்கு டீச் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ அது நீங்க சொல்ற மாதிரி ப்ராப்பரா வரும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு போய் நைட்டு எல்லாருமே உட்காந்து நான் கொடுத்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். நீங்க இதை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துக்குது, எதனால நான் இதை எடுத்தேன்றது. ஓகேவா? கண்டிப்பா. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா எதை ப்ரோ எடுக்கணும்? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்போ ஓகே ப்ரோ. நீங்க இப்ப சிம்பிளா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட்டிங் இங்க இருந்து என்ன இப்போ இங்க இருந்து ஏறி இருக்கான், இங்க இருந்து இறங்கி இருக்கான் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோ கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த லோல இருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்க இருந்து கண்டினியூ பண்றோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ரெகுலரா பார்ப்பேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெகுலரா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ப்ராப்பரா எல்லாரும் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? டிஸ்கார்ட்ல எல்லாருடைய போஸ்டும் நான் பார்க்கணும். ஓகேங்களா? எத்தனை பேர் ஜாயின் பண்ணீங்களோ எல்லாருடைய போஸ்டும் நான் பார்ப்பேன். மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? எல்லாருமே ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகே ஓகே. சோ எல்லாருமே ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நான் மஸ்டா எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஓகேங்களா? இது சொன்னீங்க யூஎஸ்டி ஜிபிபி. ஓகே ப்ரோ. ஜிபிபி யூஎஸ்டி 2021 ஜூன். ஓகே ஓகே. ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கார்ட்ல கூட பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. Thank you. தேங்க்ஸ் ப்ரோ.